Taste the Daily. இயற்கை வேளாண் மாநாட்டிற்காக கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஆகியோர் வரவேற்றனர். கோவை கொடிசியா வளாகத்தில் இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகை புரிந்தார். அப்போது கோவை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி, முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி ஆகியோர் வரவேற்றனர். மேலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், PRG அருண்குமார், அம்மன் K அர்ஜுனன், AK செல்வராஜ் ஆகியோரும் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவை கொடிசியா வளாகத்தில் பிரதமர் மோடி தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாடு 2025 தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. முதலாவதாக வேளாண் கண்காட்சியை பிரதமர் மோடி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். அதன் பின் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி பிரதமர் கிஷான் திட்டத்தின் கீழ் 9 கோடி விவசாயிகளுக்கு 21வது தவணையாக 18,000 கோடி ரூபாயை விடுவித்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் மட்டும் 21,80,204 விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றனர். இம்மாநாட்டில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய விஞ்ஞானிகள் பங்கேற்றனர். முன்னதாக கொடிசியா மைதானம் வந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் இருந்து கொடிசியா வளாகம் வரை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவையில் 50 லட்சம் மதிப்பீட்டில் பூங்கா அமைக்கும் பணிகளை கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K அர்ஜுனன் துவக்கி வைத்தார். கோவை சாய்பாபா காலனி, அன்னை சத்யாநகர் மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 50 லட்சம் நிதி ஒதுக்கி நவீன வசதிகளுடன் கூடிய பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகளை மாவட்ட செயலாளர் அம்மன் K அர்ஜுனன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் காலனி கருப்பையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாலபுரம், ஜனகராஜகுப்பம் மற்றும் ஸ்ரீ காளிகாபுரம் கிராமங்களில் அதிமுக சார்பில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் ஆய்வு செய்யப்பட்டது. கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி நேரில் சென்று வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபட்டிருந்த பொறுப்பாளர்களிடம் ஆய்வு செய்து விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிகழ்வுகளின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புலிவனம் ஊராட்சியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம் ஆய்வு செய்தார். திமுகவினரின் தலையீட்டால் பல இடங்களில் SIR பணிகளில் முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்த நிலையில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் திருப்புலிவனம் பகுதி பொதுமக்களிடம் SIR பணிகள் குறித்து விளக்கமளித்து ஆய்வு செய்தார். உத்திரமேரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி மாவட்ட செயலாளர் KS சேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 12 கிராமங்களில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து அதிமுக சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். இதில் திருமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் அன்பழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தமிழழகன் மற்றும் முன்னாள் MLA தமிழரசன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நேரில் ஆய்வு செய்தார். புவனகிரி மேற்கு ஒன்றியம், கிழக்கு ஒன்றியம், சேத்தியாத்தோப்பு நகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த பணிகள் குறித்து கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதற்கான ஏற்பாட்டினை ஒன்றிய செயலாளர்கள் CN சிவபிரகாசம், கருப்பன், சீனிவாசன், விநாயகமூர்த்தி, நகர செயலாளர்கள் SR மணிகண்டன், செல்வகுமார் ஆகியோர் செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேல்நகர், பெரியண்ணநல்லூர் மற்றும் ஐயம்பாளையம் ஆகிய கிராமங்களில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியினை அதிமுகவினர் ஆய்வு செய்தனர். முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் கழக நிர்வாகிகளுடன் சேர்ந்து வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியினை ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் உள்பட பலர் உடன் இருந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவாரூர் மாவட்ட செயலாளருமான ஆர். காமராஜ் சிறப்புரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், பீகாரில் மக்களின் மனநிலை எப்படி இருந்ததோ அதே போன்றுதான் தமிழகத்திலும் நல்ல ஆட்சி வேண்டும் என மக்கள் நினைக்கிறார்கள் என கூறினார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் அருணாச்சலம், மாவட்ட துணை செயலாளர் குணசேகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காளையார் கோயில் வடக்கு ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களின் களப்பணி குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் ஆய்வு செய்தார். விருத்தாச்சலம் தொகுதிக்கு உட்பட்ட விஜயமாநகரம், மங்களம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்காளர் திருத்த பணிகள் குறித்த களப்பணி ஆற்றி வந்தனர். இந்நிலையில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களின் களப்பணி குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் நேரில் சென்று ஆய்வு செய்து அறிவுரைகளை வழங்கினார். இதில் கழக அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் அருளழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கக்குச்சி ஊராட்சியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் கட்டப்பெட்டு பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ரஜினி சிவகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.